ஸோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய போட்டாக்ஸ் ட்ரீட்மெண்ட். என்னோடய ஹேர் வந்து ரொம்பவே ஃப்ரிஸியாகவும் ரொம்ப ட்ரையாகவும் ரொம்ப ஒரு ட்ரையாகவும் இருக்கிற ஒரு டைப் தான் என்னோடய ஹேர் ஆக்சுவலாக. ஸோ ரொம்ப நாளாக நான் வந்து யோசிச்சுட்டு இருந்ததுனால நம்ம ஹேருக்கு நம்ம ஏதாவது ஸ்மூத்னிங்கும் கேட்டன் ட்ரீட்மெண்ட்டும் சம்திங் நம்ம ஏதாவது பண்ணணும், இல்லைன்னா நம்ம ஹேர் ரொம்ப ஃப்ரிஸியாகவே ஆகிடும், நம்ம அதை டெவலப் பண்ண முடியாது அப்படிங்கிறது என்னோடய ஒரு தாட். ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் வழக்கமாக ஒரு கொஞ்சம் தெரிஞ்ச ஒரு சலூனில் போயிட்டு நம்ம வந்து ஒரு கேரட்டைன் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்மூத்னிங் பண்ணிக்கலாம் அந்த ஐடியாவில் நான் ஃபஸ்ட்டு போனேன். ஸோ அங்கே உள்ளவங்க ஹேர் ஸ்டைலிஸ்ட் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கேரட்டைன் இல்லைன்னா ஸ்மூத்னிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேர் லாஸ் வந்து அதிகமாகும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஹேர் டேமேஜ் அதிகமாகும். உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஹேர் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஹேர் லாஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுக்கு என்ன வழி, நான் வேறு என்ன நம்ம பண்ணலாம் அப்படின்னு நான் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, போட்டெக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ போட்டெக்ஸ் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹேர் வந்து அது ப்ரோட்டீன் ட்ரீட்மெண்ட் மாதிரி இருக்கும், ஹேர் லாஸ் கம்மியாகும், ஹேர் லாஸ் ஆகாது அப்படி தான் ஆக்சுவலி சொன்னாங்க. சரி ஓகே, என்ன காஸ்ட் வரும் அப்படின்னு கேட்கும்போது அரௌண்ட் அவங்க வந்து ஒரு 7,000 கிட்ட பில் போட்டாங்க. நான் என்னோடய டோட்டல் பட்ஜெட்டே பார்த்திங்கன்னா ஒரு 4,000 to 5,000 நம்ம கேரட்டைனே பண்ணிடலாம் அப்படிங்கிற பட்ஜெட்டில் நான் போனேன். பட் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து கேரட்டைன் வந்து இதாகாது, போட்டெக்ஸ் நல்லாயிருக்குன்னு சொல்லி கொஞ்சம் ஒரு மாதிரி வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து 2-3 சலூனில் வந்து ஆக்சுவலாக நான் வந்து விசாரித்தேன். ஒரு பாப்புலரான ஒரு சலூனில் வந்து எவ்வளோ சொன்னாங்க அப்படின்னா, ஒரு நார்மல் கேரட்டைன் ட்ரீட்மெண்ட்டுக்கே அவங்க அரௌண்ட் 13,000 சொன்னாங்க. வித் ஷாம்பு கண்டிஷனர்லாம் கேட்காமலே 13,000 சொன்னாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் ஃபேமஸான ஒரு சலூனில் போய் கேட்கும்போது அவங்க வந்து எங்ககிட்ட வந்து போட்டெக்ஸ் இருக்குது, பட் ஆனால் அது அரௌண்ட் 6,000 to 7,000 வரும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, நம்ம அதுவே நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்து போட்டெக்ஸ் பண்ணியிருக்கேன். போட்டெக்ஸ் வந்து நான் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, போட்டெக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அவங்க ஒரு ஷாம்பு ஒரு கண்டிஷனர் கொடுத்தாங்க. அது மட்டுமே அரௌண்ட் 3,000 வந்தது. நான் உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வந்து நான் காமிக்கிறேன் லாஸ்ட்டில். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கண்டினியூவாக ஒரு வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ஹேர் வந்து அந்த மாதிரி மெயின்டைன் ஆகும்னு சொன்னாங்க. இப்போ நான் இந்த போட்டெக்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 2 months கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். 2 months ஆயிடுச்சு. ஸோ எனக்கு வந்து என்ன அப்படின்னா, இதில் வந்து நான் என்ன அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லுவேன். ஃபஸ்ட்டு எனக்கு அந்த போட்டெக்ஸ் பண்ணும்போது ஒரு 10 daysக்கு வந்து நல்லாவே இருந்தது ஹேர். அப்படியே ஒரு கேரட்டைன் ஒரு ஸ்ட்ரைட்னிங் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு லுக், அப்படியே ஒரு கம்ப்ளீட்டான ஒரு டிஃப்ரெண்ட் லுக்காக இருந்துச்சு. அது என் ஃபேஸே டோட்டலாக சேஞ்ச் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு கொஞ்சமாக போக போக அதோட ஃபேட் கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு வந்து அது நல்லாவே தெரிஞ்சது. கொஞ்சம் பேபி ஹேர்ஸ்லாம் கொஞ்சம் குட்டியாக அதாவது வளர எனக்கு வந்து அந்த பழைய ஹேர் டோன் வந்து லைட்டாக வர ஆரம்பிச்சது. இது வந்து எப்போ எனக்கு கண்ட்ரோல் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷாம்புவும் கண்டிஷனரும் யூஸ் பண்ணுற ஒரு 2 days மட்டும்தான் இது எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்கும். அது பார்த்தாங்க நான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்னர் பண்ணுவேன், வால்யூமைசர் வந்து யூஸ் பண்ணுவேன். வால்யூமைசர் யூஸ் பண்ணுவேன். இது நீங்கள் இப்படியே நீங்கள் வச்சுக்கணும், மெயின்டைன் பண்ணணும்னா ப்ளோ ட்ரை பண்ணி வந்து ஹேர் வாஷ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ப்ளோ ட்ரை பண்ணணும், வால்யூமைசர் யூஸ் பண்ணணும். ஸோ நான் வந்து வால்யூமைசர் அண்ட் ப்ளோ ட்ரை யூஸ் பண்ணுறேன். அது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு ஷார்ட்ஸில் நான் வந்து உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்கிறத நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இதை பொறுத்தவரையும் நீங்கள் வந்து போட்டெக்ஸ் வந்து ஓகேவா இல்லையா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, என்னை பொறுத்தவரையும் ஓகே. இது வந்து உங்களுக்கு ஹேர் டேமேஜ் ஆகாது, ஹேர் லாஸ் ஆகாது, அஸ் யூஷுவல் நம்ம சொன்ன மாதிரி தான். இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து லைஃப் ரொம்ப வரல. அதான் வந்து சொல்லப்போனால் 1 month தான் இருந்தது. அதுக்கப்புறம் இதோட லைஃப் ரொம்ப வரல. பட் ஆனால் எனக்கு ஓகே, எனக்கு அப்பப்போ இந்த ஹேர் கண்டிஷனர் யூஸ் பண்ண ஓரளவுக்கு அந்த லுக் வந்து எனக்கு மெயின்டைன் ஆகுது. அது வந்து தான் சொல்லலாம். நெக்ஸ்ட் டைம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போட்டெக்ஸ் தான் கண்டிப்பாக நான் பண்ணுவேன். ஏன்னா கேரட்டைன் ஸ்மூத்னிங்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஹேர் லாஸ் ஆகும், தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ நான் கண்டிப்பாக வந்து போட்டெக்ஸ் ட்ரை பண்ணேன். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன ஷாம்பு கண்டிஷனர் எனக்கு அவங்க ப்ரிஃபர் பண்ணாங்கன்னு நான் உங்களுக்கு ஷோ பண்ணிட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் அவங்க சொன்ன பிராண்ட். ஓகேவா, ஆக்சுவலாக அது QOD ஆர்கான்னு சொல்லிட்டு ஒரு அவங்க பார்லர்லேருந்தே கொடுத்தாங்க. இது வந்து ஷாம்பு கண்டிஷனர். ஷாம்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வேணும்னா இதோட MRP பார்த்தீங்க அப்படின்னா 1,465 ஆக்சுவலி 1,465, அதுவும் 1,400 அரௌண்ட் வந்துடும். மொத்தமாக எனக்கு வந்து டோட்டல் காஸ்ட் வந்து 10,000 ஆயிடுச்சுன்னா அப்படியே ஷாக் ஆகிட்டே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நான்
டோட்டல் பட்ஜெட் போனதே ஒரு 6000 அதுக்குள்ளே தான் நான் போனேன். பட் ஆனால் எனக்கு அரௌண்ட் 10,000 கிட்ட ஆயிடுச்சு. அது எனக்கு ஒரு பெரிய ஒரு மைனஸ் ஆகிடுச்சு. சரி ஓகே, எப்போ இருந்தாலும் நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்தனால நான் வந்து ஓகே பண்ணிட்டேன். ஸோ இதோட டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா மெயின்டைன் பண்ணிக்கணும். அதோட லைஃப் ரொம்ப வரல ஆக்சுவலாக எனக்கு, அதான் வந்து சொல்லணும். மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. நான் சீரம் இதுக்கு ஒரு யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக அவங்க வந்து ஒரு சீரம் கொடுத்தாங்க, அது மட்டுமே அரௌண்ட் 760 வந்தது. எனக்கு வேணாம், நான் வீட்டில் உள்ள சீரமே யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ நான் வந்து லிவியான் இந்த சீரம் தான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது வந்து ஸ்ட்ரெக்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸ்ட்ரெக்ஸுமே நல்லா இருக்கும். பட் அதுக்கப்புறம் இது கொஞ்சம் எனக்கு வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருந்தது. இது கொஞ்சம் அஃபோர்டபுளாகவும் இருந்தனால நான் வந்து இதுவே பிக் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு இதை அப்ளை பண்ணேன்னா கொஞ்சம் ஸ்மூத்னிங்காக இருக்கும் ஹேர் ஆகும். ஸோ இதான் வந்து போடெக்ஸோட ஒரு அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா. ஸோ உங்களுக்கு இது மாதிரியான வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.